اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال النبي صلى الله عليه وسلم صدق رسول الله الكريم. அருமைக்குரிய சகோதரர்களுடைய பெரியவங்க, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் வியாபார உத்திகளில் இருக்கக்கூடிய சில யுத்திகளை பற்றி பார்க்கக்கூடிய, அதில் தடை செய்யப்பட்ட விஷயங்களை பற்றி பார்க்கக்கூடிய பாடமாக இருக்கின்றது. அது என்ன அப்படின்னா, ஜாபீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாகலா, முசாபனா மற்றும் முகாபரா ஆகிய வியாபாரங்களையும் பலன் உறுதிப்படாத நிலையில் மரத்தில் உள்ள கனிகளை விற்பனை செய்யும் முறையையும் தடை செய்தார்கள். பொற்காசு அல்லது வெள்ளி காசுக்காக மட்டுமே மரத்தில் உள்ள உலராத பழங்களை விற்கலாம். மற்றபடி அவாயாவில் தவிர மற்ற முறைகளில் அதற்கு அனுமதி இல்லை என்றும் உத்தரவிட்டார்கள் என்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முஹாகலா என்றால் என்ன, முசாபனா என்றால் என்ன, முகாபரா என்றால் என்ன பார்க்கக்கூடிய சமயத்துலதான் என்னன்னா, முஹாகலா என்றால் அறுவடை செய்து சுத்தம் செய்யப்பட்ட தானியத்திற்காக வேண்டி கதிருடன் உள்ள தானியங்களை விற்பது. கதிர் அறுத்து நல்ல சுத்தம் பண்ணி நெல் மூட்டையா போட்டு வச்சிருப்பாங்க. இந்த நெல் மூட்டைகளை கொடுத்துட்டு நீங்க கதிரோட அறுத்ததை கொடுத்துருக்கீங்க, கதிரோட அறுத்ததை கொடுக்கிறார். அது அடிக்கல, கதிரடிக்காமல் அதை பதிர்கள் எல்லாம் நீக்கப்படாமல் இருக்குது. இதை இப்படி கொடுத்து வாங்குறாரு அப்படின்னா இது கூடாது, இந்த வியாபாரம் கூடாது. முசாபனா என்றால் மரத்தில் இருந்து பறிக்கப்பட்ட அளவு தெரிந்த உலர்ந்த பழங்களுக்கு அல்லது தானியங்களுக்கு பதிலாக மரத்தில் உள்ள அளவு தெரியாத உலராத பழங்களை அல்லது தானியங்களை விற்பதற்கு வழக்கில் முசாபனா என்பார்கள். இதில் விற்பவரும் வாங்குபவரும் ஒருவர் மற்றவரை அவரது உரிமையில் இருந்து தள்ளிவிட எண்ணுவதால் இதற்கு இது போன்ற பெயர்களை சொன்னாங்க. என்ன மரத்துல இருக்குது, அது நல்ல காய வச்சு எல்லாம் செஞ்சு வெதருடைய பதில்களாக தருகின்றார்கள், வெதருடைய பயிர்களாக தருகின்றார்கள். நெல்மணிகளாக இருக்குது வச்சுக்குவோம், அல்லது அரிசியாக மாற்றப்பட்ட வச்சுக்குவோம். இது போன்ற விஷயங்களை வச்சுட்டு இவங்க எதுவுமே செய்யாத ஒன்ற கதிரை வெறும் நெல்மணிகளை தருகின்றார்கள் என்றால் இது போன்ற வியாபாரங்களும் கூடாது. முகாபரா அடுத்த ரசூலுல்லாஹி முகாபராவுடைய வியாபாரங்களை பார்க்கக்கூடிய சமயத்துல விளைச்சலில் 3இல் ஒரு பாகம் அல்லது 4இல் ஒரு பாகம் என குறிப்பிட்டதோடு பாகத்தை பெற்றுக் கொள்வது என்ற ஒப்பந்தத்தின் பேரில் நிலத்தை உழுது பயிரிட்ட குத்தகைக்கு விடுவது மக்களுக்கு வழக்கத்தில் இருந்தது. இந்த வணக்கத்திற்கு தான் முகாபரா
என்று சொல்லப்படும். அதே சமயத்துல நில குத்தகை என்பது ஒன்றுதான். நில குத்தகைங்கிறது குத்தகை மொத்தத்தை கொடுக்கலதான். பெரும்பாலான விஷயங்கள் என்னன்னா, நில குத்தகை நீ நில குத்தகைக்கலாம் என்று குத்தகை பணம் தான் இது தரணும். அதே சமயத்தில் நீ விளையக்கூடிய பொருள்கள் இருந்து நான் எந்த ஒன்றுமே நான் செலவழிக்க மாட்டேன். ஆனா அதுல வந்து எனக்கு என்ன செய்யணும், நீ 3 பங்கு எனக்கு நெல் தரணும். இது முன்னாடி உள்ள சமயங்கள்ல பார்த்தோம்னா இருந்துச்சு. குத்தகைக்கு விட்டுவாங்க, குத்தகைக்கு விட்டு நீ என்ன போடுறியோ அரிசி 1 மூட்டை அரிசி எனக்கு வந்துடணும், வீட்டுக்கு வந்துடணும், 2 மூட்டை அரிசி வந்துடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நடைமுறைகள் இருந்தது. இந்த நடைமுறைகள் இருக்கிறது, இது உழவு செய்யக்கூடிய உடமாளிகளுக்கு செய்யக்கூடிய தீங்குதலாக இருக்குது. இவங்க விதையும் கொடுக்காம ஒண்ணு விதையாச்சு அதற்குரிய கருடைய விதையாச்சும் கொடுத்திருக்கணும். கொடுத்திருந்து உழுதுட்டு அப்ப கேட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. நிலத்தையும் நிலத்தை மொத்தமே கொடுத்து போட்டு இவர் கேட்கிறார் அப்படின்னா இது தவறான ஒண்ணு என்பதாகத்தான் இதில் சொல்லப்படுகின்றது. அதே போல முஆவனா என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. இந்த மாவனா என்று சொல்லக்கூடியது 2 ஆண்டுகளுக்காகவோ அதை விட அதிகமான ஆண்டுகளுக்காகவோ என்று சொல்லி மரத்தில் உள்ள பழங்களை விற்பதற்கு வழக்கில் முஆவனா பல்லாண்டு விளைச்சலை விற்பது என்று கூறுவர். இந்த ஒரு உடன்படிக்கையில் நாம் செய்யலாம். இப்ப நம்ம சொல்லக்கூடியது நில குத்தகைக்கு விடக்கூடிய முறைகள் இருக்குது, அது செய்வாங்க. மொத்தத்துக்கு நிலத்தை குத்தகைக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு குத்தகைக்கு விட்டு அதுக்கு பின்னாடி மீட்டுக் கொள்ள வேண்டும். அப்ப எந்த மாதிரியான வியாபாரங்கள் ஒன்றுக்கு எந்த ஒன்றை கொடுக்கின்றோமோ அதே பொருளை வேறு விதமாக வாங்கக்கூடியது கூடாது, தடை செய்கின்றார்கள். நெல்லை கொடுத்து விட்டு நாம் கதிரை வாங்குகிறோம், அல்லது அரிசி போன்ற வஸ்துக்களை கொடுத்துவிட்டு பரிசீலிக்கப்படாத நெல்களை வாங்குவதோ, இது போன்ற விஷயங்களை தான் இந்த இடங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யறாங்க. அதுல தெளிவாகவும் சொல்றாங்க, இதற்கு பகரமா நீங்க என்ன செய்யறீங்க, காசு வாங்கிக்கிறீங்க, காசு கொடுத்து வாங்கிக்கிறீங்க அப்படின்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்ப நெல்மணிகள் நீங்க வாங்கிக்கிறீங்க, சரிப்பா இடத்துலயே வந்து விவசாயம் செஞ்ச நல்ல மல்ல வந்திருக்கு, அது வந்த நெல்லை எனக்கு கொடுத்து என்ன விலையோ நான் தந்துடுறேன், என்னுடைய என்ன விலையோ சந்தை விலை என்ன விலையோ நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, அது குற்றம் இல்லை. இது எப்படி செய்து கொள்ளலாம் என்பதைத்தான் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை நல்ல முறையில் விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவர்களாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திஹி வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.